வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து லாஸ்ட் சண்டே என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே. இப்போல்லாம் நான் எப்போயுமே வீடியோ வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கணும், போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் யோசிச்சுட்டு 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுவேன். 10 to 11 மினிட்ஸ்க்குள்ளார முடிச்சிடணுன்ட்டு. ஸோ அதனால் இந்த அந்த வீடியோவில் அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸில் கொஞ்சத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோவை மீதி இருக்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்டி அப்படியே உங்கள் மேலே கை தடிச்சிட்டு ஆண்டி இப்போ நான் சொன்னல உடனே உங்கள் டவலில் கை தடிச்சிட்டு போயிட்டான். கொஞ்சம் சாரி தம்பி, பேசிக்கிட்டு நிறைய கிட்டி போதுமா இன்னும் ஸ்ட்ராங்கா போடுவா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கிச்சனை வந்து அவ்வளோ அழகாக வச்சுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும். அதே மாதிரி அந்த குட்டி குட்டி ஊறுகாய் பாட்டில், அந்த ஜாம் பாட்டில், அப்புறம் ருச்சி பாட்டில், அதில் எல்லாம் அழகாக போட்டு எல்லா பொருளையும் சூப்பராக வச்சுருப்பா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே போல் பூஜையறை பார்த்திங்கன்னா, குட்டி பூஜையறை உள்ளே அவ்வளோ விக்கிரகங்கள் வச்சுருப்பா. அவ்வளோ சின்ன சின்ன பொருட்கள், பிரசாத கிண்ணம், அது எல்லாமே வச்சுருப்பா. ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக வச்சுருப்பா. எப்பயுமே வீடையும் அப்படி தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட. அதே போல் குட்டி குட்டி பொருட்களாக யூஸ் பண்ணுவாள். அது வந்து எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. எனக்கு அதை நான் ரசிப்பேன். ஆனால் எனக்கு அதை வாங்கி அதை பயன்படுத்தணும்னு தோணாது, முடியாது. எனக்கு சின்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. அவள் வீட்டில் பார்த்திங்கன்னா கரண்டிங்கெலாம் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுவாள். கிச்சனை நீட்டாக வச்சுப்பா, பூஜை அறையை நீட்டாக வச்சுப்பா. ஸோ அதுதான் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவள் வந்து கலந்த மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தா. அப்புறம் நான் வந்து இந்த வாட்டி கலந்த மிளகாத்தூள் அரைக்கலை. அந்த பேக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அது கொடுத்து அனுப்பினா. அப்புறம் அவள் வீட்டில் இருக்கும்போது இந்த பெருசோம்பு, அப்புறம் ஏதோ மிக்ஸ்டாக ஒன்று நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா. நான் அதை வீடியோ எடுக்கலை. அது சும்மா சாப்பிட்டேன், நல்லா இருந்தது எனக்கு. அதனால் நம்ம வீட்லேயும் வாங்கி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தோணி வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து நான் வாங்கின கடையில் அது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. சரி, இருந்தாலும் வாங்கிட்டு வந்ததை பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன், போட்டு வச்சுட்டேன். வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து வந்துட்டேன். ருச்சி ஜாம் பாட்டில்லாம் இப்போது பிளாஸ்டிக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு ஃபீலிங்காக இருக்குது. பாட்டில் இனிமேல் கிடைக்காது ஒன்று. அப்புறம் இந்த ராஜன் சுக்கு காஃபி, இது வந்து மிளகா பொடி. அவள் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருந்தா, அதுவும் கொடுத்தா. சரி, அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். சமைச்ச சாப்பாடெலாம் வேறு பேக் பண்ணுவாள் எப்போயுமே. எனக்கு வேண்டாம் சாப்பாடெலாம் சொல்லிவிட்டு, நைட்டு மட்டும் தானே நான் ஏதாவது தோசை ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மிளகாத்தூள் மட்டும் இந்த குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருந்தது தந்தா. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதை இந்த பாட்டிலில் கொட்டி வச்சிடலாம். மீஷோலேருந்து ஒரு டிவைடட் செல்ஃப் ஸ்டாண்டு மாதிரி நான் ஒன்று வாங்கினேன். ஐ திங்க் 200 and something தான், 230 அதுக்குள்ளே தான் இருக்கும். எப்போயோ ஆர்டர் போட்டேன். எப்படின்னா, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வருது. ஆனால் நம்ம பே பண்ணிட்டோம், ஜிபே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 days முன்னாடி போட்டேன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு டிப்ஸாகவே யோசிச்சுக்கோங்க. சிஓடியே போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. நான் சிஓடி எப்போயுமே போடுவேன். ஏதாவது நான் ரொம்ப ரேண்டமாக தான் பொருளெல்லாம் வாங்குவேன் ஆன்லைனில். எனக்கு பெருசாக தோணாது வாங்குறதுக்கு. ஆனால் அந்த டிவைடட் ஸ்டாண்ட் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சனில் இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா செல்ஃப் கேப் பெருசாக இருக்கும். பட் ஆனால் பொருளெல்லாம் குட்டியாக வச்சுட்டோம்னா அவ்வளோ இடம். இந்த இடம் தான் சொன்னேன். இதுதான் கீழே கொஞ்சம் ஒரு அட்டையை போட்டுட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு செல்ஃபோன் அங்கே ஒன்று வச்சுருக்கேன். நான் வேணால் அடுத்தது சரியாக வீடியோ எடுத்து காட்டுறேன். மடக்குன்னு வச்சுட்டேன். எனக்கு ஒரு பொருள் வந்ததுன்னா வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் செடியிலேருந்து பூ பறிச்சிட்டு வந்து உருளியில் வச்சுட்டு 2-3 சின்னதாக தக்காளி இருந்தது, அதையும் பறிச்சிட்டு வந்து வச்சேன். இது வந்து கொஞ்சம் திராட்சை, அப்புறம் ரொம்ப நாளாக வந்து பேரிச்சம்பழம் முடிச்சு ஒரு 4-5 பீஸ் அப்படியே இருந்தது. சரி, பழசாக இருக்கிறதால டவுட்டாக நம்ம சாப்பிட மாட்டோம். அதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 4-5 நாளுக்கு மேலே ஊறிட்டு இதை வந்து இன்னும் இந்த பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே டைல்யூட் பண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றலான்னு இருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரில, ட்ரை பண்ணதில்லை. பட் எனக்கு தோணுச்சு பழம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணியில் ஃபுல்லாக இப்போ மோட்ரு ரொம்ப சின்ன தண்ணி ஊற்றும். அந்த தண்ணியில் இதை கலந்து ஊற்றிட்டு வரேன்.
இந்த vlog வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே தான். சும்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனதும் நான் என்னோடய வீட்டில் இருந்த சின்ன சின்ன ரொட்டீன்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் vlog பாருங்கள், ஜென்ஸ் ரிங்ஸ் போட்டிருக்கேன். அதில் ஒரு சிலது அவைலபிள் இல்லை, பட் எனக்கு ரீஸ்டாக் வர வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவைலபிள் என்ன இருக்குங்கிறத நான் உங்களோட சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.